எதுக்குடா சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கிற? அண்ணே பூஜை சாமான் ரெடியாக இருக்குது. சாமி நீங்கள் வந்தீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாண்ணே. சரி ஊத்து. என்னடா 3 டம்ளரு? அண்ணே வர வழியில் காலிந்து பார்த்தேனே, அவனுக்கு சேர்த்து தான் புள்ள வாங்கிட்டு வந்துருக்குறேன். அவன் வரப்ப வரட்டும்டா, நமக்கு ஊத்து. சரிண்ணா. வாடா காளி. ஏண்டா ஒரு மாதிரி இருக்கிற? என்னாச்சு? சொல்கிறேன், வயிறு எரியுது. சரக்கை ஊற்றுங்க, அணைச்சிட்டு சொல்கிறேன். ஊத்துறா அவனுக்கும். இந்தாடா இதை ஊற்றி அணைச்சிட்டு அது என்னன்னு சொல்லு. இப்ப சொல்டா, என்னடா உன் பிரச்சனை? ஒன்றும் இல்லைண்ணே, உன் குடும்பத்தில் ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஒருத்தன் உருவாயிட்டு இருக்கான் போல. என் குடும்பத்திலையா? என்னடா சொல்ற? என் பையன் காலேஜ் படிக்கிறான், அவனுக்கு சமூகமும் தெரியாது சீர்திருத்தமும் தெரியாது, அப்புறம் எப்பட்றா? உங்கள் குடும்பம்னா உங்கள் குடும்பம் இல்லை, உங்கள் அண்ணன் குடும்பமும் உங்கள் குடும்பம் தானே. அதுக்கு என்னடாப்பா? நான் உங்கள் அண்ணன் பையன் பரத் இருக்கான்ல. ஆமாம், அவனுக்கு என்ன? அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனால தான் நமக்கு. அவனால் நமக்கு என்ன? புரியுற மாதிரி சொல்லி சொல்லடா. அண்ணா, நான் இப்போ வரும்போது உங்கள் அண்ணன் வீட்டு வழியாக தான் வந்தேன். அங்கே உங்கள் அண்ணன் பையன் பரத்து காலனி பசங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு சமூக விழிப்புணர்வை ஊட்டிகிட்டு இருக்கானே. அடைச்ச இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதான்னு நினச்சேன். அட போடாடே. என்னண்ணா இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்ட? வீதியில் இருக்க நான் இங்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டா வீட்டில் இருக்க நம்ம வீதிக்கு போயிட வேண்டியதான். அண்ணே வீட்டிலேருந்து ஃபோன் வந்துட்டுக்குது, நான் போயிட்டு வந்துடுறேண்ணே. டே பத்தலாம் கொஞ்சம் குடிச்சிட்டு போடா. போதும் போதுண்ணே, நான் கிளம்புறேண்ணே. நான் வரேண்ணே. டே காளி, இவங்களுக்காக எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போராட்டம் பிரச்சாரம்னு பண்ணாங்க. அப்பையெல்லாம் வராத அறிவு இந்த பொடி பையன் பரத்து சொல்றதுனால வரப்போகுது. அட போடா. இல்லைண்ணா, இது சாதாரணமாக எடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. எதுக்கும் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி வைங்க. இப்பவே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய். உங்கள் அண்ணன் ஆடை ஓட்டிட்டு கரெக்டுக்கு போயிட்டாரு. அப்படியா? இப்பவே எங்கள் அண்ணனை போய் பார்த்து பேசிட்டு உன்னை நான் சந்திக்கிறேன்.